everyone, welcome to my Just Good Info channel. Part 1ல winter trip to Atlantaல ஜார்ஜியா aquariumல வந்து நம்ம முடிச்சிருப்போம். இது வந்து அதோட continuation தான் part 2. இந்த aquarium அட்லாண்டாவோட டவுன்டவுனில் இருக்குது. நீங்கள் சிட்டி பாஸ் வாங்கிட்டீங்கன்னா இந்த டவுன்டவுனில் இருக்க ஃபியூ அட்ராக்ஷன்ஸ் அதில் கவர் ஆகிடும். ஜார்ஜியாவில் இருக்க இந்த aquarium ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் aquarium in the US. வேர்ல்ட்லேயே இதுதான் பெரிய அக்வாரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனாவில் வந்து இதை விட பெருசாக கட்டிட்டாங்க. சரி, நம்ம இப்போ அக்வாரியமை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து கேட்டர் கிராசிங். இங்கே பார்த்தீங்களா வெள்ளை கலரில் ஆலிகேட்டர் இருக்குது. இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா மெலானின் இதோட உடம்புல ப்ரொடியூஸே ஆகாதான். அதனால் இந்த ஆலிகேட்டர் வெரி வெரி சென்சிட்டிவ் டு சன்லைட். சூரிய ஒளியில் இந்த ஆலிகேட்டர் போச்சுன்னா அதுக்கு வந்து சரியாக கண்ணு பார்க்க முடியாதான். நெக்ஸ்ட் நம்ம போய் பார்க்க போகிறது predators of the deep, அதாவது ஷார்க்ஸ் தான். இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா ஷார்க்ஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேயும் ரொம்ப கிட்ட பார்க்கலாமா. அதனால் இப்போ நம்ம போய் அதை பார்க்கலாம் வாங்க. இந்த அக்வாரியத்தில் நம்ம டிஃப்ரெண்ட் ஷார்க்ஸை பார்க்கலாம். கிரேட் ஹேமர் ஹெட் ஷார்க், அதுக்கப்புறம் சில்வர் டிப் ஷார்க், அதுக்கப்புறம் டைகர் ஷார்க்குன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இவங்க இதில் வச்சுருக்காங்களாமா. நேச்சுரலி ஷார்க்ஸ்க்கு போன்ஸே இருக்காதாம்மா. அதுக்கு பதிலாக அதோட ஸ்கெலட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கார்ட்லேஜ் போனை விட ரொம்ப சாஃப்டாகவும் லெஸ் டென்ஸாகவும் இருக்குமா. அதனாலேயே ஷார்க்ஸ்னால ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்பீடாகவும் தண்ணிக்குள்ளே நீந்த முடியுமா. அடுத்த செக்ஷன் ட்ராபிக்கல் டைவர், போய் பார்ப்போமா. இங்கே பாருங்களேன், இந்த தண்ணிக்குள்ளே ஃபைண்டிங் நீமோ படத்தில் வர டோரிலாம் இருக்குல்ல. டோரி மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய பியூட்டிஃபுல் ஃபிஷ் நம்ம பார்க்கலாம். அழகழகாக கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இங்கே செகண்ட் ஹைலைட்டாக இந்த அக்வாரியத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ரீஃப் கிரியேஷன் தான். இங்கே நிறைய ட்ராபிக்கல் ஃபிஷ் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓஷன் வாயேஜர். இதுக்குள்ளே வேல் ஷார்க் இருக்கும், போய் பார்ப்போமா. என்னோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆஃப் இந்த அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா இந்த டனல் தான். இந்த டனலில் நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் பார்க்கலாம். இங்கே நார்த் அமெரிக்காலேயே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷான வேல் ஷார்க்கு இந்த அக்வாரியத்தில் தான் இருக்காமா. நெக்ஸ்ட் நம்ம போய் பார்க்க போகிறது கோல்ட் வாட்டர் குவெஸ்ட். இங்கே டால்ஃபின் ஷோ நடக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பொறுமையாக டால்ஃபின் ஷோ போய் பார்க்கலாம். டால்ஃபின் ஷோ ஆரம்பித்தாச்சு. இந்த டால்ஃபின் ஷோ வந்து ஆக்சுவலி இது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இவங்க எப்படி ஷார்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் அது எவ்வளோ அழகாக கேட்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இந்த ஷோவில் பார்க்கலாம். இந்த டால்ஃபின்ஸ்லாம் இவ்வளோ க்யூட்டாக அவங்க சொல்கிறது பண்ணதில்ல. அவ்வளோதாங்க, டால்ஃபின் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி ஹோட்டல் போயிட்டோம். என்ன தான் நம்ம ட்ரிப்பு போனாலும் ட்ரிப்பில் ஒரு வாட்டியாச்சு நம்ம ஊர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் ஹவுஸ் வந்தோம். இங்கே பார்த்தீங்களா பொங்கல், இட்லி, வடை இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் இதுதான், ஜூ அட்லாண்டா. அட்லாண்டாவோட சிட்டி பாஸில் இந்த ஜூ அட்லாண்டாவும் கவர் ஆகிடும். அதனால் நம்ம இதையும் ஜாலியாக சுற்றி பார்த்துக்கலாம். ஜூ உள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஃப்ளமிங்கோஸ் தான் நம்மளை வரவேற்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நேராக போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஆரோ மார்க் போட்டு எந்த அனிமல் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல வந்து பார்த்தது இது தாங்க, ரைனாசரஸ். அடுத்தது யானை. சேடு மேலே பூசிட்டு இந்த கலரில் இருக்கு யானை.
இங்கே பார்த்தீங்களா ஒன்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கான். நிறைய அனிமல்ஸ் இங்கே பார்க்கவே முடியலங்க. எல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறது பயங்கரமாக இருக்குல்ல. இதுதான் ஆலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டில். இதுதான் வேர்ல்ட்லேயே ஹெவியஸ்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு எந்த பக்கம் வந்தேன்னா கொரில்லாக்கள் பாருங்க இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்க. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தேன்னா ஆஃப்ரிக்கன் சவானா. பார்த்தீங்களா, முதல்ல போனவொடனே புலி தான் இருந்துச்சு, ஆனால் அது தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வேற பார்க்கலான்னு போனால் இந்த பக்கம் பேருங்க இப்படியும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்குங்க. இந்த பேர்ஸோட கிளாஸ் ரொம்ப லாங்காக இருக்குமா, அதனால இந்த பள்ளம்லாம் தோன்றதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இதுக்கு பேர் கொமோடோ டிராகன். இங்கே பாருங்க பயங்கரமாக எதையோ கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இது ரெட் பேண்டா. போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, வெளியிலே வரல, மரத்து மேலேயே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் ஃபேமிலியாக போகலாம், சும்மா ஒரு ஃபன் ரைட் தான், கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் போகலாமே அப்படி சொல்லிட்டு ட்ரெயின் ரைடில் சும்மா போனோம். இந்த ட்ரெயின் ரைட்லேயும் சில அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். லாமா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷீப், செம்மறி ஆடு. இந்த ஆடை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. ஜூ முடிச்சுட்டு லன்ச் டாக்கோ பெல் போயிருந்தோம். டாக்கோ பெல் போயிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வேறு ஒரு ஸ்பாட் கிளம்பணும். அங்கே டைனின் கிடையாது, டுகோ தான். ஸோ கார்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போய் பார்க்க போகிறோம்னா ஸ்டோன் மவுண்டெயின்னு ஒரு இடம் தான். இங்கே ஸ்கை ரைடு ஒன்று போக போகிறோம், அது இல்லாமல் ஒரு ட்ரெயின் ரைட் போக போகிறோம். இதுதான் அந்த ட்ரெயின் ரைட். இந்த ரைடு ஒரு 25 மினிட்ஸ் இருக்கும். மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் மவுண்டெயினும் ஒன்று. இந்த ஸ்டோன் மவுண்டெயினில் நிறைய ஷோஸ்லாம் நடக்கும். பர்டிகுலர்லி நம்ம கிறிஸ்மஸ் அப்போ வந்திருக்கிறதுனால ஈவினிங் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரோன் ஷோ நடக்க போகுது. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த ஸ்டோன் மவுண்டெயினை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மவுண்டெயின் மேட் ஆஃப் கிரானைட். அதுவும் இல்லாமல் இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்ம் ஆனது நேச்சுரலி. ட்ரெயின் ரைட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது இந்த ஸ்கை ரைட் தான். இதில் தான் நம்ம மவுண்டெயினுக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். ரைட் இந்த மவுண்டெயின் மேலே நம்மளை கூட்டிகிட்டு வரோம். இந்த மவுண்டெயினில் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம போனதுக்கப்புறம் இந்த வே ஃபுல்லாக அழகாக லைட்ஸ் டெக்கரேட் பண்ணி நைட்டில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அது. நைட்டில் போனதுனால என்னமோ தெரியல, இந்த மவுண்டெயினோட நேச்சுரல் பியூட்டியை பார்க்கவே முடியல. எந்த சைடு திரும்பினாலும் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ரைட் முடிஞ்சு கீழே வந்த உடனே ஆஸ் யூஷுவல் அவங்களோட கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரோன் அண்ட் லைட் ஷோ இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நம்ம அதை போய் பார்க்கலாம். இந்த ட்ரோன் ஷோ 250 கலர் சேஞ்சிங் ட்ரோன்ஸ் வச்சு பண்ணுவாங்களாம். ஃபோனில் முடிஞ்சளவு நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நேரில் பார்க்குறப்ப இந்த ஷோ சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலி ஃபயர் ஒர்க்ஸோட இந்த ஷோ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடணும், அதனால நம்ம கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக சிப்போட்லே போயிட்டு டின்னர் வாங்கிக்கிட்டு அப்படியே ஹோட்டல் கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு
நம்ம இப்போ போகிற வழியில் டென்னசியில் ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். டென்னசியில் இருக்க இந்த ரூபி ஃபால்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு போகிறோம். இந்த ரூபி ஃபால்ஸ் இருக்கிறத டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த சிட்டி வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த ரூபி ஃபால்ஸ் இப்போது ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க்காகவே மாறிடுச்சு. இந்த ரூபி ஃபால்ஸ்க்கு டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் கேங்காவோ இல்லை ஃபேமிலியாவோ வரும்போது இவங்க ஒரு பேட்சில் இவ்வளோ பேர் தான் அலவுட் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரில் புக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் இல்லை கேங்காக வந்தாலும் தனித்தனியாக தான் போக முடியும். இந்த ரூபி ஃபால்ஸ் ஒரு கேவ்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த கேவ்குள்ளே நீங்கள் பார்க்க வரீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் வாக்கிங் ஷூஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 60 டிகிரி ஃபாரன்ஹைட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இந்த கேவ் நம்ம உள்ளே போய் சுற்றி அந்த ரூபி ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வரதுக்கு மோரார்லெஸ் 1 to 1.2 hours ஆகும். நம்ம இந்த ரூபி ஃபால்ஸ் எப்படி போய் பார்க்கலான்னா, அவங்க ஒரு எலிவேட்டர் வச்சுருப்பாங்க. அது ஒரு சுமார் 260 feet இருக்குமா. அந்த எலிவேட்டரில் கீழே போனால் அந்த கேவ் வரும். இந்த கேவ் உள்ள நம்மளை கைட் பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம இந்த கேவ் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. கேவ் உள்ளுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு இந்த ரூபி ஃபால்ஸோட ஸ்டோரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. லியோ லாம்பெட்ன்றவர் ஆக்சிடெண்ட்டாக இந்த ரூபி ஃபால்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் அவர் முதல்ல தோண்டி உள்ளே நுழைஞ்சிருக்காரு. அவரோட ஒய்ஃப் நேமான ரூபியை தான் இந்த ஃபால்ஸ்க்கு ரூபி ஃபால்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காரு. இந்த கேவ்குள்ளே நடந்து போகும்போது மஞ்சுமல் பாய்ஸில் அவங்க போய் அந்த கேவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம இந்த கேவ் உள்ள நடந்து வந்தது இந்த வாட்டர் ஃபால் பார்க்க தான். 145 foot வாட்டர் ஃபால் இது. எங்கே கொட்டுற இந்த தண்ணி டென்னசி ரிவரில் போய் கலந்துருமா. அவ்வளோதாங்க. இந்த ரூபி ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம அகென்சாக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.